அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026 மார்ச் மாதத்திற்கான மைத்ரேய முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம். ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக நம்ம ஒரு மாதத்தோட முதல் வாரத்தில் இந்த மைத்ரேய முகூர்த்தம் நாள் மற்றும் நேரம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம போட்டுடுவோம். அந்த வகையில் தான் இந்த மாதத்துலேயும் இந்த மாதம் நமக்கு வந்திருக்கக்கூடிய 2 நாட்களுமே மிக மிக அட்டகாசமான நாட்கள். கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த 2 நாட்களுமே அமோகமான நாட்கள். அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க. அதிலும் முதல் நாள் ஒரு வகையில் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது நாள் மற்றொரு வகையில் சிறப்பான நாட்கள். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கடன் தீரும் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பல நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இதை நான் ஒரு கடந்த 4 ஆண்டுகளாக மைத்ரேய முகூர்த்த பதிவு நம்ம சேனலில் போட்டுட்ருக்கிறேன். 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் இந்த பதிவை கொடுத்துட்ருக்குறேன். நிறைய பேர் இதை செஞ்சுட்டு எங்களுடைய கடன் நான் இவ்வளோ சீக்கிரம் தீரும்னு எதிர்பார்க்கல, சீக்கிரமாகவே தீர்ந்துடுச்சு, அதாவது எதிர்பாராத வகையில் ஒரு சொத்து விற்று பணம் அதன் மூலமாக எங்கள் கடனை நாங்கள் அடைச்சிட்டோம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. சில பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரி எந்த யூஸுமே இல்லை, நான் பணம் மட்டும் எடுத்து வைக்கிறேன், ஆனால் ஒரு யூஸும் எனக்கு தெரியல, எந்த பலனும் எனக்கு கிடைக்கலன்றீங்க. தயவு செய்து மனதை விட்டுடாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இது நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்து நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு பலன் தரும். ஏனோ தானோ அப்படின்ட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள். மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரத்யேகமாக கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட முகூர்த்தம். ஒவ்வொரு முகூர்த்தத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி தன்மைகள் உண்டு. இப்போ நம்ம அபிஜித் முகூர்த்தம் எடுத்துக்கிறோம், பிரம்ம முகூர்த்தம் எடுத்துருக்கிறோம், கோதுளி முகூர்த்தம் எடுத்துருக்கிறோம், ருத்ர முகூர்த்தம் இருக்குது, பைரவ முகூர்த்தம் இருக்குது. ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவ்வளவு முகூர்த்தங்கள் இருக்குது. இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கடன் அடைப்பதற்கு மட்டும். இப்போது இந்த மைத்ரேய முகூர்த்தம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, வேறு சேனலில் வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் எப்போ நான் போட்டாலும் கமெண்ட்டில் கேட்குறீங்க. அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை சாஃப்ட்வேரு, நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒன்றுத்துக்கும் விளக்கம் அளித்து கொண்டு இருக்க முடியாது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி தான் எல்லாத்தையுமே அபிஜித் நட்சத்திர நேரம் சரி, அதுக்கப்புறமேல் இந்த திரிபுஷ்கர யோகம், த்விபுஷ்கர யோகம் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 நாள் இப்போ பார்க்கலாம். முதல் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/3/2026 மிட்நைட்டில் வருது. ஸோ திங்கக்கிழமையில் கொஞ்சம், செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் வருது. அதற்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். நிறைய பேர் மைத்ரேய முகூர்த்த பதிவு நாள் மற்றும் நேரத்தை மட்டும் பார்த்துட்டு அதோடு ஸ்கிப் பண்ணிடுறீங்க. பட் ஆனால் இந்த பதிவில் அதை மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு நாள் மற்றும் நேரம். ஏன்னா செவ்வாய்க்கிழமையில் 11 நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான 11 நிமிடங்கள். அந்த 11 நிமிடங்களில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 10:45 PM to 12:56 AM. ஸோ 10:45 இரவு 10:45 மணியிலிருந்து அடுத்த நாள், அதாவது அடுத்த நாள்னால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:56 மணி வரை விருச்சிகமும் விருச்சிக லக்னமும் மனுஷ நட்சத்திரமும் வருகின்றது. மொத்தம் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131 நிமிடங்கள். இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:28 மணி முதல், இரவு 11:28 மணி முதல் அதிகாலை செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:11 மணி வரை. 12 மணிக்கு செவ்வாய்க்கிழமை பிறக்குது அப்படின்னா அந்த முதல் 11 நிமிஷம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான நிமிடங்கள். இந்த மையப்பகுதியில் நம்ம பணம் எடுத்து வச்சு நம்முடைய வேண்டுதலை மனதார வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். மோரோவர் இந்த நேரத்தில் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் முருகர் உங்கள் பூஜை அறையில் முருகர் படம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு பூஜை ரூமில் லைட்டு மட்டும் போட்டு முருகர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டி, இந்த கடன் சுமை மிக விரைவில் என்னை விட்டு போக வேண்டும்னு வேண்டிக்கிட்டு ஒரு 10 ரூபாய், 20 ரூபாயோ 50 ரூபாயோ எடுத்து ஒவ்வொரு கவர்லையும் நீங்கள் வையுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மிக மிக
கடன் தீர்க்கும் கந்தர் அனுபூதி பாடலை 6 முறை அந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிக்கலாங்க. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோகியவா அடி அந்தம் இலா அகில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. இது ரொம்ப சக்தி வாய்ந்த பாடலுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை காலையில் நமக்கு இந்த பாடலை பாடும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னா அதை யாருமே தவற விடாதீங்க. ஸோ இதை நம்ம முழு பலன் நமக்கு கிடைக்கணும்னா நீங்கள் திங்கக்கிழமை அசைவம் சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம திங்கக்கிழமை முடிச்சுட்டு தான் நைட்டு தூங்க போகிறோம். அது செவ்வாய்க்கிழமை அதிகாலையாக இருக்கிறதால நீங்கள் இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திங்கக்கிழமை அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போகும் பட்சத்தில் நீங்கள் உப்பு மிளகு வாங்கிட்டு போய் அங்கே அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பலிபீடம் இருக்கும், அங்கே நீங்கள் கொட்டலாம். உப்பு மிளகு கொட்டிட்டு என்னுடைய கடன் சுமை எல்லாம் தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. அதே போல் அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள், செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பாடலை 6 முறை பாடிட்டு பணத்தை எடுத்து கவரில் வச்சாலே போதும். பட் இதை செய்யும் பட்சத்தில் கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால நான் சொல்கிறேன். வெல்லம் ஒரு 1/2 கிலோ வாங்கி முருகர் கோவில்லையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோவில் இருந்தாலும் அந்த கோவில் குளத்தில் நீங்கள் அந்த மண்டை வெல்லம் வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் கரைச்சிடுங்க. ஸோ அந்த கரையிற மாதிரி நம்முடைய கடன் சுமை, நமக்கு நிறைய கடன் இருக்குது. தேவக்கடன், மனித கடன், பித்ரு கடன் இருக்குது, பிறவி கடன் இருக்குது. ஒவ்வொரு பிறவியிலும் நாம் செய்யக்கூடிய பாவம் தான் நம்ம அடுத்த பிறவியில் திரும்ப மனிதராக பிறந்து அந்த கர்ம வினைகள்லாம் தீர்க்கிறோம். ஸோ அந்த பிறவி கடனும் நமக்கு தீரணும், பித்ரு கடனும் தீரணும், தேவ கடனும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம அன்றைய தினம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. 2வது முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 21/3/2026. நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:36 மணி முதல் 9:23 மணி வரை வருதுங்க. மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும். நேரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 107 நிமிடங்கள் இருக்குதுங்க. மையப்பகுதி 8:11 மணி முதல் 8:46 மணி வரை இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளுமே, ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்னொன்று சனிக்கிழமை, இந்த 2 நாள்லேயுமே நம்ம கடன் அடைப்பதற்கு ஒரு சிறிய தொகை எடுத்து வச்சாலும் சரி, அல்லது நம்ம ஆன்லைனில் அந்த நபருக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, அல்லது நேராக போய் பார்த்து கொடுத்தாலும் சரி, அந்த கடன் சுமையானது மிக விரைவில் தீரும். அதனால் 2மே அட்டகாசமான நாட்கள், தவற விட்டுடாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் 2 நாளுமே பயன்படுத்திக்கிறது நல்லது. ஒவ்வொரு நாளும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு 50 ரூபானா சனிக்கிழமை ஒரு 50 ரூபாய் எடுத்து கவரில் வைக்கிறோம். இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் ஒரு பெரிய தொகையே உங்ககிட்ட கிடைக்கும். நீங்கள் கடனை முழுவதுமாக திருப்பி கட்டக்கூடிய ஒரு சூழலை கூட உங்களுக்கு உருவாகும். ஸோ தவற விடாதீங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.